என் பேரு தியானா. தியானா, எந்த ஊர்? நான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எந்த ஏரியா? ராமநாதபுரம். ராமநாதபுரம். இப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நான் இப்போ வந்து எங்க அம்மன் அங்கிளுக்காக வேண்டி பிரச்சாரம் பண்றதுக்காக வந்தேன். ஓ, அம்மன் அங்கிளுக்காக வேண்டி பிரச்சாரம் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குதா? இருக்கு. முதல் வாட்டி ஓட்டு போடுவோம். முதல் வாட்டி ஓட்டு உரிமை ஓட்டு போட போறீங்க. அது அம்மன் அர்ச்சனன் போட போறீங்க. ஓப்பனாக சொல்லிட்டீங்க. சரிம்மா, இப்போ என்ன அம்மன் அர்ச்சனன் எப்படி உங்களுக்கு பிடிக்குது? அவரை நான் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இங்கே நிறைய இடத்துல போவார் வருவார். அவரை வந்து ஈஸியாக நான் அவர்கிட்ட பேச முடியும். அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் அவரோட நீங்கள் சொல்ல போனால் திமுகவோட ஒரு வேட்பாளர் வந்து நேரடியாக சந்திக்க முடியாது. ஆனால் ஏடிமிக்க ஒரு வேட்பாளர் ஈஸியாக போய் சந்திக்கலாம், பேசிக்கலாம், ஒரு கோரிக்கையை விடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மனசில் பதிவாயிருக்கு. இதே நிலைமை தான் எல்லாருக்குமே பதிவாயிருக்கு. ஏடிமிக்கனா போய் மக்கள்கிட்ட சந்திக்கலாம், அவனுக்கு கோரிக்கை கொடுக்கலாம். திமுகனா போக முடியாது. அப்படி மக்களுடைய மனநிலை பதிஞ்சு போச்சு. அதுதான் உண்மை. சரி, இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் இது மது போதையில் இருக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கெல்லாம் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஒரு தங்க செயின் போடுறதுக்கு கூட பயமாக இருக்குது. வெளியில் தனியாக இல்லை, குடும்பமாக போனாலே ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. எங்களால் யாருனாலையும் வெளியில் சாதாரணமாக நடமாட முடியல. மெயினாக எங்களை மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் மது போதை அப்படின்னு. சரி, இப்போ உள்ள இளைஞர்கள் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் விசில் நின்றுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் சொல்லி இந்த ரெட்டலைக்கு இந்த ஓட்டு போட வைக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? விஜய் அவர்கள் வந்து அண்ணான்னு கூப்பிட சொல்லியிருக்காரு. ஒரு அண்ணனாக இருந்து அவரால் ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. இனி அவரை போய் அவர் சந்திக்க கூட இல்லை. வெறும் விமர்சனம் மட்டுமே அரசியல்னு நினைக்கிறது தவறு. அரசியல் அப்படின்னா மக்கள் பணி. ஆனால் பஸ் மேலே நின்று பிரச்சாரம் பண்ணால் அது மக்கள் பணி கிடையாது. ஏன் நான் ஒரு கேள்வி தான் கேட்குறோம். அவருக்கு வந்து அவரோட ரசிகர்கள் நினச்சா அவருக்கே பயமாக இருக்கா? கரூரில் நடந்த மாதிரி அவருக்கும் நடந்ததுன்னு பயமாக இருக்கா? ஏன் பஸ் மேலே நின்று பிரச்சாரம் பண்ணுறாரு? நம்ம வந்து போய் பேச முடியல. ஒரு கட்டமைப்பு இல்லை. இப்போ வந்து அதிமுக வந்துச்சு அப்படின்னா இவங்க உள்துறை அமைச்சர், இவர் தான் வந்து ஹெல்த் மினிஸ்டர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். பட் அந்த மாதிரி விஜய் அவரோட கட்சியில் எதையுமே சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் அவருக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸே இல்லை. அவரோட சொந்த தொண்டர்களுக்கே அவர் வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தவறிட்டார். இப்போ வந்து இனி வர நம்ம மக்களுக்கு எப்படி அவர் பாதுகாப்பு கொடுப்பாரு? அதுவும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்தா ஆல்ரெடி 5 கோடி கடன், இதை 15 கோடி கடனாக அவர் மாற்றிடுவார். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால எல்லாரும் மறக்காமல் ரெட்டலைக்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நன்றிவா.